பாரதி ராஜா அவர்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவரை பற்றின ஏகப்பட்ட செய்திகளை பார்த்து வந்தவர் நாம் இருக்கோம். அந்த வகையில் அவருடைய வளர்ப்பு நாய் அவர் இருக்க இடத்துல செஞ்சுருக்கக்கூடிய ஒரு செயல் பார்க்குற எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றதுக்கப்புறம் அவருடைய உடல் அப்படிங்கிறது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவரோட பண்ணை வீட்டில் தான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் அங்கே அவர் ஆசையாக வளர்த்த வளர்ப்பு நாய் இருக்குது. அவர் உயிருடன் இருக்கும்போது எப்போல்லாம் அந்த பண்ணை வீட்டுக்கு போகிறாரோ அப்போல்லாம் அந்த நாய் கூட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாராமா. ஒரு பெத்த பையன் மாதிரி தான் அந்த நாயை பார்த்துருக்காரு. அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அதை பராமரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அது கூட வாக்கிங் போகிறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சென்னையில் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு கால் பண்ணி அந்த நாய்க்கு சாப்பாடு வச்சிங்களா, என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிப்பாராம். அந்தளவுக்கு ரொம்பவே பாசமாக இருந்திருக்காரு. அதே போல் தான் அந்த ஒரு நாயும் பாரதி ராஜா சார் மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்திருக்கு. அதோட எந்த அளவுக்கு அந்த பாசம் இருந்திருக்கு அப்படின்னா, அவரோட இறுதி சடங்கின் போது கூட அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துச்சு. அதை நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வராங்க, முக்கியமான நடிகர் நடிகைகள் வராங்க அப்படிங்கவும் ஓரமாக கட்டி போட்டிருந்தாங்க. பட் இப்போ அந்த இடம் முழுக்க முழுக்க காலியாக தான் இருக்குது. பாரதி ராஜா சார் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்த அந்த ஒரு வளர்ப்பு நாய் அப்படிங்கிறது சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காமா. இன்னும் சொல்லப்போனால் அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே இருக்கிறது, அந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்த சுற்றி சுற்றி வர்றது, அங்கே வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா பக்கத்தில் வரவிடாமல் குலைக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பாரதி ராஜா சார் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த பேணி பாதுகாத்து வந்துட்டு இருக்கு. அண்ட் சரியாக சாப்பிட்றது இல்லையாமா. அங்கே வந்து ஒரு மணிமண்டபம் கட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. அதற்காக பாரதி ராஜா சாரோட ஃபோட்டோஸ்லாம் அந்த பண்ணை வீட்டுக்கு போயிருக்கு. அவருடைய ஃபோட்டோவே தான் பார்த்து குலைச்சிட்டே இருக்காமா. இப்படி அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் அந்த ஒரு வீட்டையுமே அந்த நாய் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பாரதி ராஜா சாரை மிஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளர்கள் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு வளர்ப்பு நாய் அவ்வளோ பாசம் பாரதி ராஜா சார் மேலே வச்சிருக்கு. அதனால தான் அவர் இருக்க இடத்துல இருந்துட்டு அங்கே யார் வந்தாலும் குலைச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல காமெடி நடிகையான அறந்தாங்கி நிஷா ரீசெண்டாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் கோவத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் 3 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டிருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு கடுப்பையும், அதே நேரம் இப்படி நடக்குதே அப்படிங்கிற ஆதங்கத்தையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. அதை தான் அறந்தாங்கி நிஷா அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு 3 வயசு பொண்ணுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. அது ஒரு பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட அப்படி நடக்கிறாங்கன்னா அவங்க மனுஷங்களே கிடையாது. மேலும் தமிழ்நாட்டில் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. கடந்த 3 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துருச்சு. ஒரு பொண்ணாக நான் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பெண்ணும் தமிழ்நாட்டில் இருக்காதீங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. நிறைய பேர் அறந்தாங்கி நிஷாக்கு ஆதரவாக இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தமிழக அரசு இதற்கான உடனடி சட்டத்தை கொண்டு வந்து சட்டங்களை கடுமையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கனெக்டிங் சேனல் சார்பாக கேட்டுக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.